ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இந்த கருப்பு மண் பாத்திரங்களை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கருப்பு மண் சட்டி மூழ்கிற அளவு ஒரு டப்பு இல்லை ஒரு இது மாதிரி டபரா எடுத்துக்கிட்டு நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அதாவது ஈவினிங் ஊற வச்சேன். மறுநாள் காலையில் வரைக்கும் இது ஊறிட்டு இருந்துச்சு. நான் இந்த மண் பாத்திரம் வாங்கின வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் மண் பாத்திரம் எப்படி பழக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை எப்படி பழக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். வாங்க, இது ஓவர் நைட் ஊறின பாத்திரத்தை மறுநாள் காலையில் இந்த மாதிரி நான் கழுவிக்கிட்டேன். எந்த சோப்போ லிக்யூடோ எதுவுமே போடாமல் ப்ளெயின் வாட்டரில் நம்ம குழா தண்ணியிலே நல்லா கழுவிக்கணும். இந்த 2 மண் சட்டியையும் நான் ஒரே மாதிரி தான் பழக்கியிருக்கேன். நல்லா கழுவின பிறகு நம்ம நல்லா தொடச்சி ட்ரை பண்ணின பிறகு இதை அடுப்பில் வச்சு நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் ஊற்றி நான் கொதிக்க வச்சேன். நான் 2 நாள் வத்தல் போட்டேன். அந்த டைமில் இந்த அரிசி ஊறின தண்ணி எனக்கு நிறைய இருந்தது. அந்த நாட்களில் தான் நான் இந்த மாதிரி இந்த மண் சட்டியை பழக்கினேன். பாருங்கள், இந்த 2 சட்டியையும் ஃபுல்லாக இந்த அரிசி கழுவின தண்ணியை வச்சு நுரப்பி நான் கொதிக்க வச்சேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பை சிம்லேயே தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எடுத்த உடனே இந்த மண்பானையில் ரொம்ப ஹை ஃப்ளேம் ஓவர் ஹீட் வைக்காதீங்கன்றிருந்தாங்க. அதே மாதிரி எம்டி பாத்திரமாகவும், அதாவது எதுவுமே இல்லாமலும் மண் பாத்திரத்தை வைக்க வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்லோவில் வச்சு இந்த 2 பாத்திரத்துலேயும் இந்த அரிசி கழுவின தண்ணியை ஃபில் பண்ண பிறகு தான் ஃப்ளேம் ஹையில் வச்சேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இது முக்கியமானது அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ தான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா பொங்கி வந்தது. அரிசி கழுவின தண்ணி இல்லையா, அதனால் நல்லா பொங்குற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நான் நிப்பாட்டி அப்படியே அதை ஆற விட்டுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக. இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். இதுக்கு பேர் கலவடை அப்படின்னாங்க. இந்த ஸ்டீல் கலவடை நம்ம இந்த மண் பாத்திரம் வைக்கும்போது யூஸ் பண்ணணுமா. அது இறக்கி வைக்கும்போது இந்த பாத்திரம் ஆடாமல் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நான் ஒன்று தான் வாங்கினேன். நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போன்ட்டு. மறுநாள் காலையில் இந்த தண்ணி அரிசி கழுவின தண்ணி நல்ல சில்லுன்னு ஆறி இருந்தது. அதை நல்லா ஊற்றிட்டு நான் வெறும் தண்ணியிலேயே தான் இப்போவும் வாஷ் பண்ணேன். சோப்பெல்லாம் எதுவுமே நான் போடலை. ஃபுல்லாக நல்லா இந்த 2 சட்டியும் க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சிட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் திரும்பவும் நான் அந்த வத்தல் போடுற வேலை ஈவினிங் தான் அரைச்சி பண்ணுவேன். அந்த சமயத்தில் அந்த அரிசி கழுவின தண்ணியை திரும்பவும் ஒரு நாள் இந்த ப்ராசஸ் நான் 2 நாள் பண்ணேன். 2 நாள் அரிசி கழுவின தண்ணியை கொதிக்க வச்சு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் கழுவி ட்ரை பண்ணி வச்சுருவேன். இதே மாதிரி 2 நாள் பண்ணினேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா தொடச்சி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயவே நல்லா ப்ரெஷ்ஷால் எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டேன். அந்த எண்ணெய் பாத்திரத்துக்கு உள்ள வெளியில் 2 சைடுமே நான் அப்ளை பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதை ஒரு 3 நாள் நான் சமைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எடுத்து சமையலே பண்ண ஆரம்பித்தேன். இந்த எண்ணெயை தடவி ஒரு 3 டேஸ் அப்படியே ஒரு பக்கமாக கவுத்து வச்சுட்டேன். மண் பாத்திரத்தை பழக்கப்படுத்தின இந்த மெத்தட் கரெக்டாக என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். நான் இந்த மாதிரி இந்த மண் பாத்திரத்தை பழக்கின மெத்தடு கரெக்டாக என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படித்தான் பழக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.